ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 13/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:59 சூரிய அஸ்தமனம் மாலை 5:53 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் தேய்பிறை அஷ்டமி. இன்றைய நாளிலே பைரவ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி சண்டிகேஸ்வரரை எல்லாம் வணங்கி அம்பாள் வழிபாடு செய்த பின் நவகிரகங்களை சுற்றிவிட்டு நவகிரகங்களை பிரார்த்தனை செய்து கொண்டு விட்டு இன்றைய நாளிலே மறவாமல் பைரவ வழிபாடு செய்ய வேண்டும். தடைகளை விலக்குகின்ற அற்புதமான வழிபாடு பைரவ வழிபாடு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்கி மகிழலாம். அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். புதிதாக ஏதேனும் வியாபாரம் தொடங்குவதாக இருந்தால் இந்த நேரத்திலே தொடங்கலாம். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. மதியம் 2 முதல் 3 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:39 வரை திருவாதிரை, அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய திதி இன்று மாலை 6:18 வரை தேய்பிறை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய சந்திராட்டமம் விருச்சிக ராசிக்கு சந்திராட்டமம். கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல உயர்வும் மாற்றமும் ஏற்படும். காரிய தடைகள் விலகுகின்ற அற்புதமான நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திடீர் பணவரவுகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் தேடி வருகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய செய்தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள்.
கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான விசா போன்றவை கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். நடக்காது என்று முயற்சிப்பீர்கள், ஆனால் சிறப்பான வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சகோதர வகையிலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சிறப்பான நாள் இது. வாழ்த்துக்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சகலவிதமான பாக்கியங்களும் உண்டாகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்த வகையிலே வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். அருமையான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். சந்திராட்டம நாள் என்பதால் இன்றைய நாளிலே கோளறு பதிகம் காலையிலும் மாலையிலும் படியுங்கள். சிவன் கோவிலிலே அமர்ந்து சிவநாமத்தை ஒரு 108 முறை ஜபித்துவிட்டு இந்த கோளறு பதிகத்தை படித்து இன்றைய நாளை கடக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். புதிய முயற்சிகளை செய்யாதீர்கள். பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே இனிதாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானது ஒரு முன்னேற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். அருமையான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்து மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்ய வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சிவ வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாயவோ, ஓம் நம சிவாயவோ. இந்த பாடலை கேட்டாலே சிவபெருமானுடைய அருகாமையிலே இருப்பது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். சிவம் நம்முடைய மனதுக்குள்ளே ஆளுகின்ற ஒரு அருமையான ஒரு தோற்றம் வெளிப்படும். அற்புதமான பாடல் இந்த பாடல். சித்தர்களை நினைத்தாலே நமக்கு இறை உணர்வு என்பது அதிகரிக்கும். அதனால்தான் சித்தர்களுடைய வழிபாட்டை அதிகம் செய்ய சொன்னார்கள் பெரியோர். அதாவது சிவபெருமானுக்கு தன்னுடைய அடியார்கள் மேல் பாசம் ஜாஸ்தி, அதிகமான பாசம் அடியார்கள் மேல். அதனால்தான் பிட்டுக்கு மண் சுமந்தார், பிறம்படிப்பட்டார். தன்னுடைய பக்தனுக்காக மனம் இறங்கி விறகு சுமந்தார். எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் சிவபெருமான்! எளியோர்க்கு எளியன் என்று சிவபெருமானை சொல்கின்றார்களே, அது எத்துணை உண்மை! ஆகவே சிவபெருமானை எப்போதும் சிந்தித்து பூஜைகள் செய்பவர்கள் சித்தர் பெருமக்கள். சித்தர்களின் மேல் சிவபெருமானுக்கு அதீதமான காதல் உண்டு. திருவண்ணாமலையிலே சுற்றிலும் சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் திருவண்ணாமலை என்பது இன்றைக்கு எங்கிருந்தோ எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் வந்து குவிகின்றார்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள், இந்த சித்தர்களை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும், இவையெல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சித்தர்களை வழிபடுபவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த பில்லி சூனியம் ஏவல் இவைகளையெல்லாம் சொல்கின்றார்களே,
இவைகளை செய்ய தூண்டுபவர்கள். இவர்களுடைய வீரியம் குறைந்தவுடன் யாருக்காக இதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ, யாரை அழிப்பதற்காக செய்ய சொன்னார்களோ அவர்களை விட்டுவிட்டு இவர்களை அழிக்கத் தொடங்கும். செய்தவன் பணத்துக்காக நல்லது எது கெட்டது எது என பார்க்க மாட்டான். அவனுக்கு பணம்தான் முக்கியம். ஆனால் அப்படி செய்தால் நம்மையே அது உடனடியாக வந்து தாக்கும். இது கொஞ்ச காலம்தான். அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் இவற்றையெல்லாம் செய்பவர்கள் சிறிது காலம் நன்றாக இருக்கலாம். ஆனால் குறிப்பாக சிவனடியார்களை இப்படிப்பட்ட ஏவல் பில்லி சூனியம் போன்றவை எதுவும் செய்யாது என்றாலும் அவனுடைய கர்ம பலன் சற்று குறைவாக இருந்தால் தாக்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது. அப்படி தாக்கினாலும் யார் செய்ய சொன்னானோ அவனை அது திரும்ப வந்து தாக்கும். சித்தர் வழிபாட்டிலே இருக்கின்ற அடியார்களை இந்த பில்லி சூனியம் ஏவல் இவையெல்லாம் நெருங்கவே நெருங்காது. அதனால்தான் சிவாய நம என சொல்லுவோருக்கு அபாயம் இல்லை, சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் இல்லை என சொல்லி வைத்தார்கள். ஆகவே மறந்தும் கூட அடுத்தவன் கெட்டுப்போக வேண்டும், அவன் நாசமாக போக வேண்டும் என எந்த ஒரு நிலையிலேயும் நினைக்கக்கூடாது. அப்படி நாம் நினைத்தோமானால் அந்த நொடியிலிருந்து நமக்கு அழிவு ஆரம்பமாகும். நாம் எப்போது அந்த நினைப்பை நினைக்கின்றோமோ, இந்த விதை இருக்கின்றது பாருங்கள், நல்லவை தாமதமாக வளரும். ஒரு மனிதன் நன்றாக படித்து பெரிய நிலைக்கு வர வேண்டும் என முயற்சித்தால் அவன் அதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்கள் உழைக்க வேண்டும். 5 வயதிலே இந்த நல்லதை விதைத்து விட்டு பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? 5 வயதிலேயே அவனுக்கு அதை விதைக்க வேண்டும். கண்ணா, நீ பெரியவனானவுடன் இதுபோல் நல்ல மற்றவர்களுக்கு உபயோகப்படுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக வளர வேண்டும் என்ற ஒரு விதையை பெற்றோர் அந்த குழந்தைக்கு விதைக்க வேண்டும். அந்த விதை வளர்ந்து விருட்சமாகுவதற்கு 20 ஆண்டு காலங்கள் ஆகும். 25 வயதிலே அவன் ஒரு நல்ல நிலையிலே அமர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வார். ஆனால் கெட்டது இருக்கின்றது பாருங்கள், இந்த கெட்டதானது உடனடியாக வளரும். ஒருவனை கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் விதைத்து விட்டால் அந்த எண்ணமானது மிக மிக வேகமாக வளர்ந்து நம்மை தவறு செய்ய தூண்டும். அப்படி தவறு செய்யும்போது நம்முடைய வாழ்வு வெகு விரைவிலேயே அழிந்துவிடும். ஆகவே நல்ல எண்ணங்கள் வளர வேண்டும் என்றால் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு அவ்வப்போது செய்த வேண்டும். சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு அவ்வப்போது சென்று சித்தர்களை வணங்க வேண்டும். சித்தர்களை நாம் வணங்க வணங்க நமக்குள்ளே நல்ல எண்ணங்கள் வளரும். நல்ல எண்ணங்கள் வளரும்போது நாமும் மனிதனாகின்றோம். முதலிலே மனிதனாகி பின்பு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். கண்ணதாசன் அவர்கள் பாடினார். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். என்ன அருமையான வரிகள் பாருங்கள். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். இந்த வள்ளல் தன்மை என்பது எப்படிக்கு வரும்? நமக்கு நல்லதை விதைக்கும் போது அந்த தன்மையானது வளரும். ஆகவே சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று வணங்குவோம், நல்லதை மனதிலே விதைத்து கொள்வோம். அவை ஆல விருட்சமாக வளர்ந்து மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்கும். நாம் இறந்த பின்பும் நம்முடைய பெயர் இந்த பூமியிலே பேசப்படும். ஆகவே நல்லதையே விதைப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே வளர்ப்போம், சித்தர் வழிபாடு செய்வோம். 11 சித்தர்களே போற்றி. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.